இந்தியா முழுமைக்கான சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துவது தனது வாழ்க்கை லட்சியம் என்றும் அதை எந்த சக்தியாலும் தடுக்க முடியாது என்றும் ராகுல் காந்தி உறுதிபட தெரிவித்துள்ளார். டெல்லியில் நடைபெற்ற சமூக நீதிக்கான கருத்தரங்கில் காங்கிரஸ் எம்பி ராகுல் காந்தி கலந்து கொண்டு பேசினார். அப்போது காங்கிரஸ் கட்சியின் புரட்சிகரமான தேர்தல் அறிக்கையை பார்த்து பிரதமர் மோடி அச்சமடைந்துள்ளதாக தெரிவித்தார். தனக்கு அரசியலில் ஆர்வம் இல்லை என்றும் தீவிரமான அரசியல்வாதி கிடையாது என்றும் பாஜகவினர் விமர்சிப்பதற்கு பதில் அளித்துள்ள ராகுல் காந்தி, பெரும்பான்மையான மக்கள் பிரச்சனைகளுக்காக பேசுவது தீவிர அரசியல் இல்லையா என்று கேள்வி எழுப்பினார். அமிதாப் பச்சன், ஐஸ்வர்யா ராய், விராட் கோலியுடன் பேசுவதுதான் தீவிர அரசியலா என்றும் மோடியை மறைமுகமாக ராகுல் சாடியுள்ளார். 70 ஆண்டுகளுக்கு பிறகு மேற்கொள்ள போகும் முக்கியமான நடவடிக்கையாக சாதிவாரி கணக்கெடுப்பு இருக்க போகிறது என்றும், சாதிவாரி கணக்கெடுப்பை அரசியலுக்காக நடத்தவில்லை, அதுதான் தனது வாழ்க்கையின் லட்சியம் என்றும் ராகுல் காந்தி கூறினார். அனைத்து துறைகளிலும் பழங்குடியின, பட்டியல் இன, பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கான பிரதிநிதித்துவத்தை குறைக்கவே உள்ளதாக குறைவாக இருப்பதாக ராகுல் காந்தி தெரிவித்துள்ளார். புதிய நாடாளுமன்ற கட்டடம் மற்றும் ராமர் கோவில் திறப்பு விழாக்களில் ஒரு பட்டியல் இனத்தவரையோ ஒரு பழங்குடி சமூகத்தினரையோ பார்க்க முடியவில்லை என்றும் வேதனையுடன் தெரிவித்துள்ளார். हिंदुस्तान में सिर्फ 2 जात हैं, अमीर और गरीब। ठीक है, अगर आप ये बात मानते हो कि हिंदुस्तान में सिर्फ 2 जात है, अमीर और गरीब, तो मैं आपसे कहता हूं कि गरीबों की लिस्ट निकालिए, उसमें आपको ओबीसी, दलित, आदिवासी मिल जाएंगे, और अमीरों की लिस्ट निकालिए, उसमें आपको एक दलित, एक आदिवासी, एक पिछड़ा नहीं मिलेगा, नहीं मिलेगा। तो ये मेरे लिए अब राजनीतिक मुद्दा नहीं है, ये आप बात समझ लीजिए। ये अब मेरा लाइफ का मिशन है। அனைத்து இடங்களிலும் தான் பிற்படுத்தப்பட்ட சமூகத்தைச் சேர்ந்தவன் என கூறிக்கொண்டிருந்த மோடி, சாதிவாரி கணக்கெடுப்பு பற்றி பேச தொடங்கியவுடன் சாதிகளே இல்லை என கூறி இரட்டை வேடம் போடுவதாகவும் ராகுல் காந்தி விமர்சித்துள்ளார். பெரும் பணக்காரர்களுக்கு மோடி அளித்த 16 லட்சம் கோடி ரூபாய் கடன் தள்ளுபடியை 90% இந்தியர்கள் பயன்பெறும் வகையில் பிரித்து பயன்படுத்துவதே காங்கிரஸ் தேர்தல் அறிக்கையின் லட்சியம் என்றும் ராகுல் காந்தி திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். 16 லட்சம் கோடியை மக்களுக்காக பயன்படுத்தினால் சமையல் எரிவாயு சிலிண்டரை 400 ரூபாய்க்கு வழங்க முடியும் என்பது உள்ளிட்ட நன்மைகளையும் ராகுல் பட்டியலிட்டுள்ளார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.